வணக்கம், என் பேர் துரைசாமிங்க. நான் வந்து ஊத்துக்குளியில், அதாவது ஊத்துக்குளி எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க, அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பழைய ஈரோடு மாவட்டம், இன்றைய கரண்ட்டில் வந்து திருப்பூர் மாவட்டம். ஆக்சுவலாக வந்து பட்டர்மேன் டெய்ரி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடந்த 8 வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்ணெய் நெய் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதுபோக பால்கோவா பன்னீர் வந்து பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம வந்து விற்கிறதுக்கு வந்து நிறைய வியாபார வாய்ப்புகள் மூலிமா நம்ம விற்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கும். ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்தளவு நம்ம வந்து எப்படி இந்த பொருளை, நம்ம தயாரிக்கிற பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விஷயம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி வந்து செட்டப் பண்ணி தரோம். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு எல்லா பக்கமுமே வந்து ஃப்ரான்ச்சைசி செட்டப் பண்ணி தரோம். இந்த ஃப்ரான்ச்சைசி செட்டப் பண்ணால் என்ன பெனிஃபிட், அது யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு 2 minutes சொல்கிறேன். ஆஃப்டர் தட் வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரி விசிட் போயிடலாம். ஏன்னா ஃபேக்ட்ரி நீங்கள் பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இந்த வியாபாரத்தை, அதாவது வந்து எங்களோட ஃப்ரான்ச்சைசி வியாபாரத்தை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் தொழில் முனைவோராக ஆகணுமோ. இப்போ வந்து நான் படிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கேன் சார், நான் வந்து வேலை இல்லை வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு டைம் கிடைக்குது, இந்த மாதிரி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும், இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறவங்க அடிஷ்னல் இன்கம் வேணும்னா கூட பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் சொல்கிற பின்னாடி. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃப்ரான்ச்சைசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். நம்மளோட ஃப்ரான்ச்சைசி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். எங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் இடத்த புக் பண்ணிங்கன்னா சரி, நாங்கள் வந்து உங்களோட இடத்த பார்த்துட்டு எவ்வளோ இடம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு 10க்கு 10 இருந்தால் போதும். அதாவது மெயினான இடத்துல, இப்போ லைக் வந்து ஒரு பஜாரில் இருக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு மக்கள் கூடும் அளவான இடத்துல இருந்தால் போதும். அந்த மாதிரி இடத்துல பார்க்கிங் வசதியோட ஒரு நல்ல இடம் இருந்தால் போதுங்க. நீங்கள் அந்த இடத்த மட்டும் காமிச்சிங்கன்னா, நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து ஓகே, அதாவது இந்த இடம் சூட்டபிள் ஃபார் செல்லிங் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகேங்க. இதில் வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 3 லட்சம் ரூபா தேவைப்படுது. எதுக்கு சார் 3 லட்சம் ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய டெபாசிட்டா இல்லை வந்து ஏதாவது வச்சுக்கணுமான்னு கிடையவே கிடையாது. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இன்டீரியர் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு வைக்கிறோம், ஃப்ரீசர் வைக்கிறோம், மில்க் நைசரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்ட்டிஷன் பண்ணுறோம். எவ்ரிதிங் வித் இன்க்ளூடிங் ஸ்டாக்கோட பேம்லெட் கொடுக்குறோம், டிஷர்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு என்ன தேவையோ அத்தனையுமே நாங்கள் செட்டப் பண்ணி கொடுத்து சாவி கொடுத்துட்றோம். இதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 7 days. 7 நாளில் பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து செட்டப் பண்ணி ரன்னிங் வர மாதிரி கொண்டு கொடுத்துட்றோம். இதில் இன்னும் அடிஷ்னலாக ஒரு திங்க் இருக்குது. சரி, இதில் என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா, பால் தான் விற்கிறீங்க. மெயினான ஏன் நான் பாலை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுறது, ரெகுலராக தேவைப்படுறது அப்படிங்கிறது பால். ஸோ நீங்கள் வந்து இப்போ மற்ற ப்ராடக்ட் வைக்கிறீங்க அப்படின்னா, நான் அவங்க வந்து ஒரு வாரம் கழிச்சு கூட வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க. பால் அப்படிங்கிறது ரெகுலராக தேவைப்படுற ஒரு பொருள். ஆவரேஜாக ஒரு 1000 வீடு முன்ன பின்ன இருக்கிற இந்த ஒரு சரௌண்டிங்கில் உங்களுக்கு வந்து 200 லிட்டருங்கிறது சர்வசாதாரணமாக விற்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து தயிருங்க. தயிருங்கிறது நம்ம வாங்குகிற பாலை அப்படியே கெட்டி பாலை தயிராக பண்ணி தர்றோம், கெட்டி தயிராக பண்ணி தர்றோம். பால் வந்து பாக்கெட் பால் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாக்கெட் பாலுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இறங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணை பால் தர்றதா. சொல்லுங்கள். ஆமாம் சார். ஸோ பண்ணைப்பால் விற்குங்க. அதாவது வந்து நம்ம வந்து பண்ணைப்பால் நிலையம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பண்ணைப்பால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 12 அவுட்லெட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஈவன் சென்னை இருக்குது, மதுரை இருக்குது, இது புதுக்கோட்டை இருக்குது, சிவகாசி இருக்குது, இது ஈரோடு இருக்குது, திருப்பூர் இருக்குங்க. ஸோ 12 இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, பால் கறந்து 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு டெலிவரி தரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பாலில் இருக்கிற என்ன ஃபேட் என்ன எஸ்என்எஃப் அப்படிங்கிறத செக் பண்ணி தரப்போகிறோம். ஸோ இதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்பிக்கையாக வாங்குவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பாக்கெட் பாலில் என்ன இருக்குன்னே தெரியல, எப்போ கறந்தது, எத்தனை நாள் ஆயிடுச்சு வந்து இருக்குன்னே தெரியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து பாலை வந்து கறந்த 1.5 மணி நேரத்தில் டெலிவரி பண்ணுறோம். ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிரை வந்து அந்தன்னைக்கே பண்ணி அடுத்த நாளைக்கு வித்தின் 4 ஹவர்ஸில் வந்து தயிரானதுக்கு முன்னாடி நம்ம செல் பண்ணுறோம், ஃப்ரெஷ் தயிர் விற்கிறோம். அதே மாதிரி பட்டர் மில்க்கும் அதே மாதிரி விற்கிறோம். வெண்ணெய் நெய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து அனுப்பிடுறோம். அது வந்து நெக்ஸ்ட் டே அங்கே ரீச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி தருவோம். வெண்ணெய் நெய், பன்னீர், பால்கோவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வரைக்கும் நமக்கு ப்ராடக்ட் இருக்குது. இது தாண்டி இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, பட்டர் ஜாம் பண்ணுங்க. மதுரை ஃபேமஸ் பட்டர் ஜாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மதுரையில் தான் அது ஃபேமஸு. ஆக்சுவலாக நம்மளோட மதுரை அவுட்லெட்டில் நம்மளோட பட்டர் ஜாம் பண்ணி கிடைக்குது. உங்களுக்கு யாராவது அந்த போய் பார்க்கணுன்னா, உthukuli பட்டர்
கீ ஸ்டோர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் வந்துடும். மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஞான ஒளிபுரத்தில் இருக்குது, ஆர்சி மகாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் சாத்தியம் தான் சார். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம இருக்குது. இப்போ மதுரை பட்டர் ஜம் பன் வந்து நிறைய பேர் சாப்பிடாம இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சென்னையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கி சாப்பிடுவாங்க. விலை வந்து ஆவரேஜாக 20 to 30 ரூபா தான் வரப்போகுது ஒரு பட்டர் ஜம் பன். ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கிறனால நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்தால் என்ன கிடைக்கும், இது ஆக்சுவலாக முக்கியமான விஷயமே ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பால் தான் விற்க போகிறோம், பால்லேருந்து தயிர் முறை எல்லாம் பால் ப்ராடக்ட்ஸ் விற்க போகிறோம்னு சொல்லிட்டோம். செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபா வரைக்கும், அது பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன், பேஸ்ட் ஆன் த அவங்களுடைய தேவைக்கேற்ப நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மினிமம் 3 லட்சம் ரூபா பண்ணித்தரோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா விஷயம். ஸோ எவ்வளவு ஏர்ன் பண்ணுறாங்க, ஏன்னா எல்லாருமே ஏர்னிங்ஸ்க்காக தான், பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஒரு 200 லிட்டர் பால் விற்கிது அப்படின்னா ஒரு இடத்துல 1 லிட்டருக்கு 10 ரூபா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 200 × 10 2000 ரூபா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸ் பை ப்ராடக்ட்லாம் சேர்ந்து 1000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணால் கூட 3000 ஆச்சு, மாதம் ஒரு 90,000 ரூபாய் ஈஸி ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது பால்லையே. இதே பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுற ஃப்ரான்ச்சைசி இருக்குது. இந்த 12 ஃப்ரான்ச்சைசியில் ஒரு 3-4 ஃப்ரான்ச்சைசி வந்து நான் சொன்ன அமௌண்ட்டு கூட அதிகமாக தான் ஏர்ன் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து அது கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட ஏரியாவில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய தன்மை என்ன, அவங்க வந்து எத்தனை கம்பெனி பால் விற்குது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண சொல்ல முடியும். அஷ்யூரன்ஸ் சொல்ல முடியாது. ஆனால் பட் நம்ம கண்டிப்பாக அதை விட அதிகமாகவே பண்ணலாங்கிறது எனக்கு என்னுடைய தாட்டு. ஸோ இதில் வந்து இந்த வியாபாரம் வெற்றியா தோல்வியான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதாவது வியாபாரத்தை வெற்றியடைகிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கடை வைக்கக்கூடிய லொக்கேஷன், நீங்கள் பால் பண்ணை வைக்கக்கூடிய லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் வந்து கரெக்டான லொக்கேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது உங்களோட உழைப்பு தான். கிட்டத்தட்ட காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 9 மணி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பால் கடை வச்சு ஜெயிக்க முடியும். சில பேர் வந்து நானும் பண்ண மாட்டேன், நான் வந்து ஆளுன்னு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஈஸியாக வந்து நம்மளோட பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் இதிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் பில் பண்ணிங்கவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ சென்ட்ரலைஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எந்த தவறு நடக்கக்கூடாத வாய்ப்பு இல்லை. இதுவோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமரா மாட்டி உங்களுக்கும் அசஸ் கொடுக்குறோம், நாங்களும் அந்த அசஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து 100% இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். எஸ் சார், 3 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து வித் கேமரா எல்லாமே செட்டப் வந்து தந்துருங்க. அதாவது ஏன் 3 லட்சம் தாண்டி நான் 4 லட்சம் 5 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்டீரியர் பண்ணுறது அவங்களுடைய சாய்ஸ். சப்போஸ் வந்து நான் இன்னும் ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு இப்போ நான் 10க்கு 10 போதுங்கிற ஒருத்தர் வந்து 10க்கு 20 எடுத்துட்டு நான் இன்டீரியர் பண்ணுறேன் பாரு, அதுக்கே 1 லட்சம் ரூபாய் இருக்குது. நம்ம வந்து பொறுப்பாக முடியாது. நம்ம சிம்பிளாக பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரோம். சம்பாரிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு தான் என்னோட கருத்து. இல்லை சார் நான் வந்து எனக்கு தெரியும், இப்போ மதுரை கடையே பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ரூபா செலவு பண்ணி பண்ணிக்காங்க. ஸோ அது அவரோட சாய்ஸ். ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒவ்வொரு வர்ற ஃப்ரான்ச்சைஸினுடைய சாய்ஸ். ஸோ எஸ் சார், நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸி எங்கே பண்ணணுமோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்ககிட்ட புக் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்துட்டு அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எவ்வளவு லிட்டர்ஸ் பால் விற்கக்கூடிய ஐடியா, அதாவது ஒரு ஐடியாலஜி இருக்குது, எவ்வளவு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய வீடுகள் நிறைந்த பகுதியாக இருந்தாவே இந்த வியாபாரத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த ஒரு கடையோ ஃப்ரான்ச்சைஸியோ வச்சிங்கன்னா மானியம் கிடைக்காது, அது இதில் வராது. பட் எங்களால் இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, எங்களை சார்ந்து எங்களோட ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் லோன் வாங்கி தரது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. லீடிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மொத்த செலவு வந்து ஒரு அட்வான்ஸோட ஒரு 4 லட்சம் ரூபா ஆகுது அப்படின்னா நாங்கள் ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி தரக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேக்ட்ரி வந்து உள்ளே போய் பார்த்து எப்படி பண்ணுறோம், எப்படி பேக் பண்ணுறோம், எப்படி வெண்ணெய் ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி நெய் காய்ச்சுறோம் அப்படிங்கிற எல்லாம் வந்து காட்டுறோம் உங்களுக்கு. நம்ம வந்து இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு எப்படி ஃபேக்ட்ரி இருக்குது, நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் லைவில் பார்க்க போகிறீங்க. வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து மோர், அதாவது வெண்ணெய் அடிக்கிறாங்க. உள்ளே இருக்கிற க்ரீம்லேருந்து வெண்ணெய் தனியாக வரப்போகுது, மோர் தனியாக பெரிய போகுது. இதுதான் அந்த ப்ராசஸுங்க. இதுக்கு பேர் சர்னிங் மெத்தடும்பாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சர்னரில் அடித்த வெண்ணெய் உள்ள கேனில் இருக்குது. இதில் வந்து ஒரு 35 கிலோ கேனு.
30 கிலோ கேன் 35 கிலோ கேனில் வந்து நம்ம உள்ளே வச்சுருப்போம். ஸோ இந்த கேனில் வந்து நாங்கள் வச்சுருப்போம். இதுக்கு அடுத்தது நாங்கள் எங்கே ஹோல்ட் பண்ணுவோம்னா அப்படியே வாங்க. நம்ம அங்கே லைவ் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அங்கே பார்த்துருப்பீங்க வெண்ணெய் அடிச்சிருக்கிறோம், சர்னரில் அடித்தோம். அந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிடுவோம். இது எல்லாமே 80 எழுதிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெண்ணெய் காய்ச்சினீங்கன்னா 800 கிராம் நெய் வரணுங்கிறக்காக இது 80 பாயிண்ட் வர்ற வெண்ணெய்ன்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது நம்ம அங்கே போயிடலாம். வெண்ணெய் நாங்கள் என்ன பண்ணுறோம் அடுத்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து வெண்ணெய் பார்த்தோம். அந்த வெண்ணெய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வச்சிருக்க போகிறோம். ஏன்னா ஃப்ரெஷ் வெண்ணெயை காய்ச்சும் போது அதில் வந்து நிறைய பொங்கு வரக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெண்ணெய் காய்ச்சாமல் ஒரு 2 நாள் அந்த இதில் ஹோல்டு பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வெண்ணெய் காய்ச்சுறோம். வாங்க அது எப்படி காய்ச்சிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அடுப்பு வந்து விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த கேஸை வச்சு நாங்கள் காய்ச்சறதில்ல. விறகடுப்பில் காய்ச்சறதுனால ஸ்மார்ட் அடுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லாவே எங்களுக்கு வந்து மிச்சமாக இருக்குது. நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நெய் வந்து காய்ச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தது இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற இது வந்து 1000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளான்ட். அது பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற பிளான்ட். ஸோ இப்போ நம்ம இப்படி வந்து காய்ச்சற நெய்யை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து கோல்டிங் வந்து உள்ளே வைக்க போகிறோம். அதாவது கோல்டு ரூமில் நம்ம வந்து வைக்க போகிறோம். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று காய்ச்சின பேட்ச். அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் காய்ச்சின பேட்ச். ஸோ நெய் காய்ச்சறப்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தான் இருக்கும் நெய் காய்ச்சணுன்னு. அதுக்கு இங்கே ஒரு பேட்ச் இருக்குது பாருங்கள். நாங்கள் மார்னிங் பேட்சில் காய்ச்சின இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, அதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நேற்று காய்ச்சின பேட்ச் முதல் நாள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கருப்பு கலரில் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி வச்சுக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேட்ச் ஒன்று காய்ச்சி வச்சுக்கிறோம். இது எதுக்காக காய்ச்சி வச்சுக்கிறோம்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு A2 கவுகியை வந்து காய்ச்சி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு அதுக்கடுத்து நாங்கள் இது என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே கொண்டு போய்ட்டு பேக்கிங் செக்ஷன் கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து அந்த பாத்திரத்துலேருந்து அப்படியே வந்து நம்ம இதில் வந்து உள்ளே ஊற்றுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே போங்க. இந்த மாதிரி நெய்யை வந்து ஊற்றுறாங்க. 1/2 லிட்டரு 1 லிட்டரு எல்லா இதுவும் ஊற்றுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து மேலே சீலாக இருக்காக சீல் அடிக்கிறாங்க. அந்த இது பண்ணுறாங்க. ரைட். ஓகே. அடுத்தது இவர் வந்து ஆர்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன ஐட்டம் வந்து நம்ம யாருக்கு பார்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பிரிண்டிங் பண்ணுறாங்க. நம்மளோட ஒவ்வொரு லேபிளும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ராசஸ் வந்து இங்கே நடக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு நம்ம மெஷின் இருக்குது. நம்ம இந்த பேக்கிங் முடிச்சிடுறோம். நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வச்சு வைக்கிறோம் டிஸ்பிளேக்கு. பாருங்கள், நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பியூர் கவு கீ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவு பட்டர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பேக் வந்து 1 லிட்டர் பேக் இருக்குது, 500 ml பேக் இருக்குது கவு கீ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 500 ml 1/2 கிலோ வெண்ணெய் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 200 ml கவு கீ இருக்குது, 100 ml கவு கீ இருக்குது, 50 ml கவு கீ இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பால்கோவா வந்து 250 கிராம் 1/4 கிலோ இருக்குது, 100 கிராம் இருக்குது. பன்னீர் பார்த்தீங்கன்னா 200 கிராம் பேக் இருக்குது. கவு பட்டர் வந்து 200 கிராம் பேக் இருக்குது. பஃபலோ பட்டர் வந்து 200 கிராம் பேக் இருக்குது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட அனைத்து ப்ராடக்ட்டும் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பன்னீர், பால்கோவா, ஐஸ்கிரீம் வரைக்கும் அனைத்து ப்ராடக்ட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறோன்னா, விவசாயிகள் ஆகிய உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, ஏன்னா இந்த சேனலில் மோஸ்ட்லி நீங்கள் விவசாயிகள் தான் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ விவசாயிகளுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, நீங்கள் வந்து பால் கறந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துட்ருப்பீங்க, வித்துட்ருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் நாங்கள் கீழே கொடுத்துக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்து பாலை வந்து 5 ரூபா அதிகமாக கொடுத்து நாங்கள் வாங்கிக்குவோம். மார்க்கெட் ரேட்லேருந்து 5 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிக்கிறோம், பாலை வாங்கிக்கிறோம். நாங்கள் வந்து எங்களோட ரீட்டைல் பர்பஸ்க்காக நம்ம எங்களோட சென்டர் கொண்டு வந்து கொடுக்கும்போது 5 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிக்கிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நம்பர் கால் பண்ணி, கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பேர், ஊர் அண்டு ஃபோன் நம்பரு, என்ன பின்கோட்லேருந்து கால் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்கிற கடைக்கு நீங்கள் சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்கிறத நாங்கள் வந்து நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து மினிமம் ஒரு 2000 கடை வைக்கும்போது ஒரு கடைக்கு மினிமம் 5 to 10 விவசாயிகள்கிட்ட வாங்கும்போது அப் டு ஒரு 5000-10,000 விவசாயிகள் வந்து எங்களால் நேரடியாக வந்து பயனடைக்குள்ள வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி தரோம். நன்றி, வணக்கம்.